நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 6 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் துபாய் இதில் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனலுக்கே வந்து வந்தாச்சு. இப்போ ஃபைனலில் வந்து யாரெல்லாம் வந்து மோத போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவும் நியூசிலாந்தும் வந்து மோத போகிறாங்க. சரிங்களா? 2025 சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாகிஸ்தான், துபாய் இந்த 2 பிளேஸ்லேயும் வந்து நடந்திருக்கும். ஸோ இறுதி போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நியூசிலாந்தும் வந்து விளையாட போகிறாங்க. இதில் யார் சாம்பியன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கம்பராமாயணம் ஓர் ஆய்வு என்னும் நூல் வந்து வாவேசு ஐயர் எழுதியுள்ளார். இந்த நூல் பார்த்திங்கன்னா இவர் பேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். வாவேசு ஐயர் பார்த்திங்கன்னா அப்போவே வந்து கம்பராமாயணம் ஓர் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார். இப்போ எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா புத்தகம் அதோடைய ஆசிரியர் அதை சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் வந்து இல்லாமல் இருக்காது. ஸோ நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். காயிதே மில்லத் விருது. இந்த காயிதே மில்லத் விருது வந்து எதற்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் சிறப்பாக பணி செய்யும் நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ இந்த விருது பார்த்திங்கன்னா 2015 கொடுத்துட்டு வராங்க. அந்த விருது வந்து எதுக்கானது, எப்பொழுது கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவை வளர்ந்த நாடாக 2047 ஆண்டுக்குள் மாற்ற இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 2047 நம்ம இந்தியா விடுதலை அடைஞ்சு சுதந்திரம் அடைஞ்சு 100 வருஷம் கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து 2047. ஸோ அந்த ஆண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து ஒரு நல்ல வளர்ந்த நாடாக வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, 5வது பாயிண்ட்டு. ஸோ இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் ஸோ எங்கே வந்து அமைச்சிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினம். ஸோ அதுக்கான அடிக்கல்லாம் நாட்டி அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த குலசேகரப்பட்டினத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட் வந்து ட்ரையலுக்கு வந்து ஏவி பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ராக்கெட்டோட பேர் வந்து நமக்கு முக்கியம். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்ட முதல் ராக்கெட் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ரோகிணி 6H. ஸோ இந்த ராக்கெட் வந்து ஏவியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். 2047 ஆண்டில் இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகை 90 கோடியை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஸோ 2047 பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நகர்ப்புற மக்கள் தொகை வந்து 90 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். புவி அரசியல் குறித்த ரைசினா மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. ரைசினா மாநாடுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புவி அரசியல் ஸோ அதை பற்றின மாநாடு தான். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து நடந்துச்சு. அடுத்தது பாருங்க. நாட்டில் பெண்களுக்கான வேலையின்மை 3.2% குறைந்துள்ளது. நாட்டில் பெண்களுக்கான வேலையின்மை பார்த்திங்கன்னா 3.2% குறைந்துள்ளது. ஸோ நாட்டில் பெண் தொழிலாளர்களுக்கான பங்களிப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 41.7%. நாட்டில் பெண் தொழிலாளர்களுக்கான பங்களிப்பு விகிதம் வந்து 41.7%. அடுத்து பாருங்கள். ஸோ ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஆஸ்திரேலியாவின் முக்கிய வீரர் ஸ்டீவன் ஸ்மித் ஓய்வு அறிவித்துள்ளார். ஸ்டீவன் ஸ்மித் பார்த்திங்கன்னா அவர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் போட்டியிலேருந்து ODI போட்டியிலேருந்து ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிப்பு வந்து விட்டுருக்காரு. அடுத்து பாருங்கள். டேபிள் டென்னிஸ் போட்டியிலிருந்து சரத் கமல் ஓய்வு பெற உள்ளார். சரத் கமல் அவர் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டேபிள் டென்னிஸ் அந்த போட்டியிலேருந்து அவர் வந்து ஓய்வு பெற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள். மார்ச் 25 உலக டென்னிஸ் போட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உலக டென்னிஸ் போட்டி பார்த்திங்கன்னா மார்ச் 25 வந்து சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பாருங்கள். செபி வருவாய் 2023-24 நிதியாண்டில் 48% அதிகரித்துள்ளது. செபினா வந்து இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோடைய வருவாய் பார்த்திங்கன்னா 2023-24 நிதியாண்டில் 48% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.